ஹலோ கைஸ், நாம இந்த வீடியோல ஜுன்ஜிலிங் ட்ராமாவோட 15th எபிசோட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜின்சியோ கேண்டிஸை சேல் பண்ணிட்டு இருக்கிறத கட்டுறாங்க. அந்த பிளேஸ்க்கு ஊசியோ அவங்கள பாக்குறதுக்காக வராங்க. ஜின்சியோ ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, நான் அவனை ரொம்பவே மிஸ் பண்ணேன்னு சொல்றாங்க. ஊசியோ எப்படி இருக்கீங்க? நீங்க கேண்டிஸை சேல் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணல. இதனால நீங்க பேடா ஃபீல் பண்றீங்களான்னு கேக்குறா. ஜின்சியோ அப்படிலாம் கிடையாது, நீயே பாக்குறீல சேல்ஸ் நல்லாவே போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஊசியோ, நான் உங்களுக்கு வேற ஒரு பிசினஸை பத்தி சொல்லட்டுமா? அதுல நீங்க இவ்வளவு நாளா கத்துட்டு இருந்தா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் யூஸ் பண்ணலாம்னு சொல்றா. ஜின்சியோ, அப்படியா, அது என்ன பிசினஸ்ன்னு கேக்குறாங்க. ஊசியோ ஹீரோயின் கிட்ட இருந்து வந்த லெட்டரை கொடுக்குறாங்க. ஜின்சியோ அதை வாங்காம மறுக்கிறாங்க. ஊசியோ, எனக்கு தெரியும் நீயும் ஹீரோயினும் அவ்வளவு நாளா பழகிக்கல. ஆனாலும் உனக்கு ஹீரோயினோட பர்சனாலிட்டி பத்தி தெரியும். அவளோட அட்வைஸை பத்தி நீ யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்றாங்க. அதனால ஜின்சியோவும் அந்த லெட்டரை வாங்கிக்கிறாங்க. செங்கியும் அங்கதான் நின்றுப்பான் போல. ஜின்சியோ போனதுக்கு அப்புறம் அங்க வரான். ஊசியோ, இவ கேபிட்டலுக்கு போறது நல்லதுன்னு நீ நினைக்கிறியான்னு கேக்குறாங்க. ஜின்சியோ, அங்க போறது மூலியமா அவ பாஸ்ட மறந்துடுவா. அதோட அவ இங்கேயே மாடிட்டு இருக்கிறதுக்கு பதிலா அவ பெரிய பெரிய விஷயங்களை செய்யறதுக்கான டேலண்ட் அவகிட்ட இருக்குன்னு சொல்றான். அந்த லெட்டர்ல ஹீரோயின், நீங்க ரொம்பவே இன்டெலிஜென்ட். கேண்டிஸை விற்கிறது ஷார்ட் டைம் பிசினஸ் தான், அது ஒன்றும் லாங் டைம் பிசினஸ் கிடையாது. நீங்க 10 வருஷத்துக்கு மேல ஃபிங் ஃபேமிலியில பிசினஸ் பத்தி கத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கேபிட்டல்ல நிறையவே சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஓகேனா கேபிட்டலுக்கு வாங்கன்னு எழுதியிருக்காங்க. ஜின்சி அதை படிச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த பிளேஸ்க்கு வரச்சா, நீ என்னாச்சு, ஏன் கவலையா இருக்க, சேல்ஸ் நல்லபடியா போகலையான்னு கேக்குறான். ஜின்சியோ, நான் இன்னைக்கு கேண்டிஸை விற்க போறதுலன்னு சொல்றாங்க. சரி, ஓகே, நீ இன்னைக்கு லீவ் எடுத்துக்கோ, உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யுன்னு சொல்றான். ஜின்சியோ, எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்யலாமான்னு கேக்குறாங்க. சரி, நான் தானே உன்னோட ஸ்டைலுன்னு சொல்றாரு. ஜின்சியோ முடிவு எடுத்துறாங்க. நான் கேபிட்டலுக்கு போக போறேன்னு சொல்றாங்க. ஜாவோ கிட்ட அவனோட சர்வன்ட் முன்னாடிலாம் ஹீரோயினை இக்னோர் பண்ணவங்க இப்ப தானாவே ஹீரோயினை பாக்குறதுக்காக வராங்க. ஹீரோயின் கிட்ட அவங்க மேல ஏதாவது கெட்ட சோனம் இருக்கான்னு கேக்குறாங்க. ஹீரோயின் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க ரொம்பவே ஹாப்பியாவும் ஹெல்த்தியாவும் இருக்கதா நினைக்கிறாங்க. நீங்க சொன்னது கரெக்ட் தான், ஹீரோயின் ரொம்பவே அமேசிங்னு சொல்றான். ஜாவோ ஹீரோயினை நினைச்சு ஹாப்பியா ஃபீல் பண்றாரு. டிங்குவானோட மேன்ஷனை கட்டுறாங்க. அவர் ரொம்ப பெரிய பிசினஸ் மேன். அவரோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் லேக்கு உடம்பு சரியில்லை. இவர் அரச வைத்தியர். அவங்கள செக் பண்ணிட்டு அவங்க அதே மாதிரி தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் கொடுத்துருக்க மெடிசனை அவங்க எடுத்துக்கட்டும், அவங்க அப்சர்வேஷன்லேயே தான் இருக்கணும்னு சொல்றாரு. உள்ள இருக்க மிஸ்ஸஸ் லீ, நான் இந்த மெடிசனை சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன், ஆனா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லையேன்னு சொல்றாங்க. அவங்களோட சர்வன்ட், எங்களோட மேடத்துக்கு ரொம்பவே பெயினா இருக்கு, அவங்க நைட் ஃபுல்லா அழுதுட்டு இருக்காங்கன்னு சொல்றா. டாக்டர், பீப்புள்ஸ்க்கு சீக்கிரமா உடம்பு சரியில்லாம போயிடும், அதே மாதிரி சீக்கிரமா ரெக்கவர் ஆக மாட்டாங்க. இந்த டிசீஸ் ரொம்ப நாளா இருக்கு, நாம அவசரப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. அந்த பாட்டிமாவும் டாக்டருக்கு தேங்க்யூ சொல்லி அங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. உள்ள இருக்க மிஸ்ஸஸ் லீ, இந்த மருந்து ஒர்க் ஆகிறதுக்குள்ளேயும் நான் இறந்துருவேன் போல, சீக்கிரமா ஃபேமஸான டாக்டரை கண்டுபிடிங்கன்னு கத்துறாங்க. பாட்டிமா, அரச வைத்தியரை விட ஃபேமஸான டாக்டரை நான் எங்க இருந்து கண்டுபிடிப்பேன்னு சொல்றாங்க. அப்போ அங்க வர்ற மிஸ்ஸஸ் சாவோ பாட்டிமா கிட்ட ஹீரோனை பத்தி சொல்றாங்க. ஹீரோனும் சாவட்டும் ஹேண்ட்பல் டாக்டரா ஸ்ட்ரீட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டிமா அனுப்பி வச்ச ஆளா அவங்களை கூப்பிடறதுக்காக வந்திருக்காரு. ஹீரோனை பார்த்து முன்னாடி எல்லாம் எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க, ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாது. அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அவங்க மேல ஏதாவது கெட்ட சவுண்ட் இருக்கான்னு பாக்குறதுக்காக ஹீரோயின் கிட்ட வராங்க. ஹீரோயின் அவங்கள பார்த்து அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாலோ இல்லைன்னா அவங்கள அவாய்ட் பண்ணிட்டாலோ அவங்க மேல எந்த கெட்ட சகுனமும் இல்லைன்னு நினைச்சிட்டு அவங்க வேற ஒரு டாக்டரை பாக்குறதுக்காக போறாங்கன்னு சொல்றாங்க. பாட்டிமா, ஹீரோயின் இப்பெல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காளா இல்லைன்னா அவ விரும்புறவங்களை மட்டும் ட்ரீட் பண்றாளான்னு நம்ம ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க. பிரின்ஸோட பேலஸ கட்டுறாங்க. ஜீரங் படிச்சிட்டு இருக்கான். அங்க ஜீலியும் அவனை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. கூடவே லியூன்கியும் வந்திருக்கான். நீ நல்லா வளர்ந்துட்டு இருக்க, இன்னும் கொஞ்சம் நல்லா பெரிய ஆள் ஆயிடுவேன்னு சொல்றாங்க. லியூன்கி, இது மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்க வேண்டிய டைம், உங்களுக்கு ஓகேனா நானே உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்றான். ஜீரங் ஜீலிய பாக்குறான். லியூன்கி, அவங்க அக்காவெல்லாம் பார்க்க வேண்டியதில்ல, உங்களுக்கு விருப்பம் இருந்தா கத்துக்கோங்க, வேணானா அதை ஃப்ராங்கா சொல்லிடுங்கன்னு சொல்றான். ஜீரங்கும் வேணான்னு சொல்லிடுறான். லியூன்கி, நீங்க உங்க தம்பி கூட இருங்க, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஜீலி, நீ இப்ப எப்படி இருக்க, நான் இல்லாத டயத்துல நீ நல்லபடியா சாப்பிட்டியா இல்லையான்னு கேக்குறாங்க. ஜீரங்கும் ஆமான்னு சொல்றான். ஆனா அவனுக்கு பயங்கரமா இரும வந்துருது. என்னாச்சு, உனக்கு கோல்டு பிடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, உன்னை இன்னும் டாக்டர் வந்து பாக்கலையான்னு கேக்குறாங்க. ஜீரங், அதெல்லாம் பரவாயில்ல, அதை பத்தி கவலைப்படாதீங்கன்னு சொல்றான். ஜீலி, அதை எப்படி கவலைப்படாம இருக்க முடியும், நான் உன்னை பாக்குறதுக்காக வேற ஒரு டாக்டரை சேஞ்ச் பண்றேன்னு சொல்றாங்க. ஜீரங், அதெல்லாம் வேணாம், எனக்கு ரொம்பவே எம்பாரசிங்கா இருக்கும்னு சொல்றான். இவன் இவ்வளவு மெச்சூரா பேசுறத பார்த்தா உங்களுக்கு ஹாப்பியா இருக்கா, அதே சமயம் ரொம்பவே கஷ்டமாவும் இருக்கா. கிளினிக்கை காட்டுறாங்க. ஷாப்கீப்பர் ரொம்பவே நர்வஸா அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டு இருக்காரு. அங்க ஹீரோயின் வந்துடுறாங்க. ஏன் இவ்வளவு நர்வஸா இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஷாப்கீப்பர், டெங்குவான் மென்ஷன், அவங்க உண்மையிலேயே ராயல் ஃபேமிலி, நான் எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்னு கேக்குறாரு. ஹீரோயின், அதனால என்ன, அவங்களும் எல்லாருமே தானே சாப்பாடு சாப்பிடுறாங்க, அவங்களுக்கும் எல்லாருமே உடம்பு சரியில்லாம போகுதுன்னு சொல்றாங்க. ஷாப்கீப்பர், நீங்க இங்க இப்படி பேசிக்கலாம், வெளியெல்லாம் போய் இப்படி பேசாதீங்க. சரி, மிஸ்ஸஸ் லின்னோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. ஹீரோயின், என்னோட பேஷண்ட்ஸை பத்தின விஷயம் சீக்ரெட் ஆனது, அது எப்படி என்னால உங்கள்கிட்ட சொல்ல முடியும்னு கேக்குறாங்க. ஷாப்கீப்பர், நானும் மிஸ்ஸஸ் லின்னோட இல்னஸை பத்திலாம் கேட்கல, உங்களோட ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு தான் கேட்கறேன்னு சொல்றாரு. ஹீரோயின், நான் உங்களுக்கு தேவையான மருந்தெல்லாம் கொடுத்துருக்கேன், எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 நாள்ல அவங்க சரியாயிடுவாங்கன்னு சொல்றாங்க.
ஷாப்கீப்பர், உங்களுக்கு தெரியுமா, இதுக்கு முன்னாடி மிஸ்ஸஸ் லின்னுக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருந்தது அரச வைத்தியர்களுக்கான அகாடமியை சேர்ந்த ரொம்பவே பெஸ்ட்டான டாக்டர் ஜியாங் தான். அவரு 1 மந்த்துக்கு மேல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்தோம். அவங்களோட கண்டிஷன்ல கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்ல. ஆனா நீங்க அவங்கள 3 நாள்ல சரி பண்ண போறீங்க. சரி, இந்த விஷயத்த பத்தி நீங்க டிங்வான் மேன்ஷன்ல இருக்க யார்கிட்டயும் சொல்லலன்னு கேட்குறாரு. ஹீரோயின் நான் சொல்லிட்டேன்னு சொல்றாங்க. அவர் ரொம்பவே பதட்டமாயிடுறாரு. ஹீரோயின் கவலைப்படாதீங்க, நான் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறேன்னு சொல்றாங்க. அவரும் ஓகேன்னு சொல்றாரு. 2, 3 நாள் கழிச்சு காட்டுறாங்க. அரச வைத்தியர்களுக்கான அந்த அகாடமிக்குள்ள டாக்டர் ஜியாங் பயங்கர கடுப்பட போறாரு. என்னாச்சு இவருக்கு, ஏன் இப்படி இருக்காருன்னு ஒரு டாக்டர் கேட்கிறாரு. அதுக்கு இன்னொரு டாக்டர், உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? மிஸ்ஸஸ் லின் ரொம்ப பெரிய ஃபேமிலியில பிறந்தவங்க. டாக்டர் ஜியாங் அவங்களோட இல்னஸ்க்கு ரொம்பவே பொறுமையா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா எங்க இருந்தோ வந்த ஒரு ஹேண்ட்மெல் ஃபீமேல் டாக்டர் அவங்களுக்கு பவர்ஃபுல்லான மெடிசனை கொடுத்தாங்க. அதனால 3 நாள்ல மிஸ்ஸஸ் லின் குணமாயிட்டாங்க. ஜஸ்ட் 3 நாள்ல. இந்த விஷயம் நடந்து 2, 3 நாள் கூட ஆகல. அதுக்குள்ளேயும் கேபிட்டல் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. நிறைய மினிஸ்டர்ஸ் டாக்டர் ஜியாங் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க எல்லாருமே அந்த ஃபீமேல் டாக்டர் கிட்ட போய்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்போ டாக்டர் ஜியாங் எப்படி நார்மலா இருக்க முடியும்னு சொல்றாரு. சரி, அந்த ஃபீமேல் டாக்டரோட நேம் என்ன, அவளுக்கு நம்ம சரியான பாடத்தை கத்துக் கொடுக்கணும்னு சொல்றாரு. அவங்க பேரு ஜுன்ஜுலிங். அவங்க ஸ்டோரோட நேம் கூட ஜீலிங் கிளினிக்னு சொல்றாரு. அப்படின்னா ரொம்பவே நல்லதா போச்சு, நாம எதுவுமே செய்ய வேண்டியதில்ல. லுயின்கிக்கு பிரின்சஸோட நேமை யூஸ் பண்றது பிடிக்காத, நாம அவனுக்கு இந்த விஷயத்த தெரிய வச்சா போதும்னு பிளான் பண்றாங்க. அதே மாதிரி லுயின்கிக்கு ஃபெங் ஃபேமிலியை சேர்ந்த கிராண்ட் டாட்டர் சென்சன் 1 மந்த்துக்கு முன்னாடி கேபிட்டலுக்கு வந்திருக்காங்க. ஜூலிங்கிற நேம்ல கிளினிக் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதோட அவங்களோட நேமையும் சுன் ஜூலிங்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்ற விஷயம் தெரிய வருது. அவன் பயங்கரமா கடுப்பாரான். 1 மந்த் ஆயிருக்கு, இதை இவ்வளவு லேட்டாவா என்கிட்ட வந்து சொல்லுவீங்கன்னு கத்துறான். அப்போ நீங்க மேரேஜுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு தேவையில்லாம தொந்தரவு கொடுக்க வேணாம்னு நினைச்சான். ஆனா இப்போ இந்த நியூஸ அரச வைத்தியருக்கான அகாடமில இருந்து வேணும்னே அனுப்பியிருக்காங்கன்னு சொல்றான். லியன்கி அவங்களும் என்னை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களா? அவளை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த நியூஸ இதுக்கப்புறம் வேற யாருக்கும் அனுப்ப வேண்டியதில்லைன்னு சொல்றான். ஆனா இந்த நியூஸ் உண்மையிலேயே அரச வைத்தியருக்கான அகாடமில இருந்து வந்திருக்க. அந்த பொண்ணு இப்போ பிரின்சஸோட நேம்ல இருக்கனால நம்மளால எப்படி அவளுக்கு தண்டனை கொடுக்க முடியும்னு கேக்குறான். டாக்டர் ஜியாங் ஒன்றும் சாதாரணமான ஆள் கிடையாது. அவரே நமக்காக இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க போறாரு. நாம எதுவும் செய்ய வேண்டியதில்ல. நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. அந்த பொண்ணுக்கு எதிராக டாக்டர் ஜியாங் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாருன்னா நீங்க எதுவும் செய்யாதீங்க, அவர் அப்படியே விட்டுருங்கன்னு சொல்றான். ஹீரோயின் மிஸ்ஸஸ் லீக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. அந்த பாட்டிமா மிஸ்ஸஸ் லீயோட மாமியார். ஹீரோயின் கிட்ட உங்களோட மெடிக்கல் ஸ்கில் சூப்பரா இருக்கு, உங்களோட மெடிசன்ஸும் நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு பாராட்டி பேசுறாங்க. ஹீரோயின் இப்ப கூட அவங்களுக்கு அக்குபஞ்சர் கொடுக்கறதுக்காக தான் வந்திருப்பாங்க. அப்போ அந்த பிளேஸ்க்கு வர சர்வாண்ட் கமாண்டர் லுயின்கி நம்மளோட சமையல்காரங்களை இன்வைட் பண்ணி ஆள் அனுப்பியிருக்காருன்னு சொல்றாங்க. அந்த பிளேஸ்ல தான் மிஸ்ஸஸ் சாவும் இருக்காங்க. என்ன விஷயமா கமாண்டர் லுயின்கி உங்களோட சமையல்காரங்களை இன்வைட் பண்ணிருக்காருன்னு கேக்குறாங்க. மிஸ்ஸஸ் லே, ஹீரோயினோட அக்கா, அதாவது பிரின்சஸ் ஜீலிகா, எங்களோட சமையல்காரங்க செய்யற ரெட் பீன் கேக்னா ரொம்பவே பிடிக்கும். இப்ப கூட அதை ரெடி பண்றதுக்காக தான் அவங்கள இன்வைட் பண்ணிருப்பாங்க. எம்பரர் இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த விஷயமா யாருமே எங்களோட வீட்டுக்கு வரவே இல்லைன்னு சொல்றாங்க. பாட்டிமாவும் அந்த சமையல்காரங்கள போறதுக்கு அலோவ் பண்ணிடுறாங்க. ஹீரோயினா அங்க நின்று வேலை பாக்குற மைனி இது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அப்படியே பேச்சு பிரின்ஸ் ஜீரங் பக்கம் திரும்புது. அவனுக்கு கொஞ்ச நாளாவே உடம்பு சரியில்லையான்னு சொல்றாங்க. பாட்டிமா அவன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவனோட அக்காவுக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவனை உண்மையிலேயே கவனிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்ல. அவன் பாவம் சின்ன பையன். அவன் மேல காட்டுற சின்ன சின்ன அலட்சியம் கூட அவனுக்கு உடம்பு சரியில்லாம பண்ணிடுன்னு சொல்றாங்க. ஹீரோயின் இதெல்லாம் கேட்டு கொஞ்சம் ஷாக் ஆறாங்க. ஆனாலும் அதை வெளியே காட்டிக்காம மிஸ்ஸஸ் லீக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரின்சஸ் ஜூலியை காட்டுறாங்க. அந்த கேக்கை கொண்டு வந்துட்டு கமாண்டர் லுயின்கி தான் உங்களுக்கு இது பிடிக்குமேன்னு கேள்விப்பட்டேன். டிங்வன் மென்ஷன்ல இருந்து சமையல்காரங்களை வர வச்சு செய்ய சொல்லியிருந்தாருன்னு சொல்றாங்க. ஜூலிக்கு ஃபர்ஸ்ட் அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் கொஞ்சம் கூட மாறவே இல்லைன்னு சொல்றாங்க. அந்த பிளேஸ்க்கு லுயின்கியும் வந்துடுறான். உனக்கு இது பிடிச்சிருந்தா நான் உங்களை அடிக்கடி வர வைக்கிறேன்னு சொல்றான். ஜீலியும் தேங்க்யூ சொல்லிட்டு இந்த கேக் டேஸ்டா இருக்கு, நீங்களும் சாப்பிட்றீங்களான்னு கேக்குறாங்க. லுயின்கி எனக்கு அது பிடிக்காதுன்னு சொல்றான். ஜீலி இவ்வளோ டேஸ்டான கேக் கூட உங்களுக்கு பிடிக்காதான்னு ஒரு மாதிரி நக்கலா சொல்றாங்க. லுயின்கி எனக்கு ஒரு வேலை இருக்கு, என்னால டின்னருக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஜீலி அப்பவும் அதை பத்தி கண்டுக்காம தான் இருக்காங்க. ஆனா சர்வெண்ட் தான் கமாண்டர் மறுபடியும் போயிட்டாரு. மேரேஜ் அன்னைக்கு கூட நீங்க சேர்ந்து இல்லைன்ற விஷயம் பேலஸ்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும்னு சொல்றான். ஜியூலிக்கு லுயின்கி மேல ஃபீலிங்ஸே இல்லைன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கா. ஆனாலும் ஜியூலி அதை கண்டுக்கிற மாதிரி இல்ல. ஹீரோயினும் சர்வெண்ட்டும் திரும்பி வர்ற வழியில அந்த ரெட்பீன் கேக்கை வாங்கி சாப்பிடுறாங்க. ஹீரோயின் இந்த கேக் டேஸ்டாவே இருக்காது, ஆனாலும் என்னோட சிஸ்டருக்கு இது ரொம்பவே பிடிக்கும், அவளுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டான டேஸ்ட். நீங்க என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கீங்கக்கா இதை சாப்பிட சொல்லி, ஆனா நான் அப்ப எல்லாம் மறுத்துட்டேன். இப்போ நீங்க என் கூட இல்ல, நானே இதை வாங்கி சாப்பிட்றேன்னு சொல்லி சாப்பிடுறாங்க. அப்போ அவங்க வந்து ஹீரோ அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாவே இல்லைன்னு சொல்றாரு. ஹீரோயின் நான் அவனை பார்க்கணும் தான் நினைச்சேன், உனக்கு பிரின்ஸ் ஜீரங்க தெரியலன்னு கேக்குறாங்க. ஹீரோவும் ஆமான்னு சொல்றாரு. அவனுக்கு உடம்பு சரியில்லையா, எனக்கு தெரிஞ்ச அவன் ரொம்ப நாளாவே உடம்பு சரியில்லாம இருக்கான்னு சொல்றாங்க. ஹீரோ அப்படியா? ஆனா பிரின்ஸ் மேன்ஷன்ல நடக்கிற விஷயத்த பத்தி வெளியில யாருக்கும் அவ்வளவு ஈஸியாலாம் தெரிய வந்துடாதே, நீ எங்க இருந்து இதெல்லாம் கேள்விப்பட்டேன்னு கேக்குறாரு.
ஹீரோயின் டெங்குவன் மனுஷன்ல மேடம்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கப்போ நான் கேள்விப்பட்டேன். அரச வைத்தியர்கள் எல்லாம் எம்பரர் என்ன நினைப்பாருன்றதை யோசிச்சுட்டு ஜீரங்க நல்லபடியா நடத்த மாட்டேங்கிறாங்க. நான் அவன் அக்காவோட ஃப்ரெண்டா இருக்கனால நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றாங்க. ஹீரோ நீ பிரின்ஸ் ஜீரங்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைச்சேனா நான் சொல்ற அட்வைஸை கேட்டுக்கோ. எம்பரரும் கமாண்டர் லூயின்கியோ ஒரு ஹேண்ட்பல் டாக்டரா இருக்க உடனே பிரின்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. நீ இப்போவே இந்த ஐடியாவை கிவ் அப் பண்ணிடுன்னு சொல்றாரு. ஹீரோயின் அப்பனா நம்ம இன்னும் அதிகமான கவனத்தை அவன் மேல செலுத்தி ஆகணும். உனக்கு தெரிஞ்ச நல்ல டாக்டர்ஸ் யாரையாவது ஜீரங்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக கண்டுபிடின்னு சொல்றாங்க. ஹீரோ கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஆனா அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அது மட்டும் இல்லாம எனக்கும் கமாண்டர் லியூன்கிக்கும் இடையில இருக்க விஷயத்த பத்தி உனக்கே தெரியும். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்றேன்னு சொல்றாரு. ஜின்சியோவும் சென்னும் கேபிட்டலுக்கு வந்ததை காட்டுறாங்க. ஜின்சியோ மட்டும் தான் கேபிட்டலுக்கு வர மாதிரி பிளான் இருக்கும். ஆனா சென்னால அவங்கள தனியா விட முடியாது. அதனால அவங்க கூடவே வந்திருப்பான். அதுக்கு சாக்கா கேபிட்டல்ல சுகர் கேண்டி சேல் பண்றது மூலியமா நிறைய பணம் சம்பாதிக்க முடியும்னு நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அரச வைத்தியர்களுக்கான அந்த அகாடமிக்கு வந்திருக்காரு. வாசல்லே ஒரு டாக்டர் ஹீரோவை பார்த்து விசாரிக்கிறாரு. ஹீரோ நான் நார்த்ல இருந்து இப்போதான் வந்தேன். டயட் ஒழுங்கா ஃபாலோ பண்ணாதனால எனக்கு பயங்கர முதுகு வலியா இருக்கு. நீங்க எல்லாரும் ரொம்பவே பிஸியா இருக்கீங்கல்ல. நான் சும்மா தான் இருக்கேன். அதனாலதான் இங்கேயே ட்ரீட்மெண்ட்காக வந்திருக்கேன்னு சொல்றாரு. உடனே அந்த டாக்டர் ரொம்பவே மரியாதையா எவ்வளவு பிஸியா இருந்தாலும் நீங்க யாரையாவது அனுப்பி வச்சிருந்தா கண்டிப்பா நான் உங்களை பாக்குறதுக்காக வந்திருப்பேன்னு சொல்றாரு. ஹீரோ இவ்வளவு மரியாதையெல்லாம் நீங்க என்கிட்ட பேச வேணாம். டாக்டர் ஜியாங் எங்க இருக்காரு? நான் அவரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்றாரு. உடனே அந்த டாக்டர் ஐயோ அவர் இங்க இல்லையே. வேணும்னா அவர் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் உங்களை பாக்குறதுக்காக உங்களோட பிளேஸ்க்கே அவரை நான் வர சொல்லணுமான்னு கேக்குறாரு. ஹீரோ அதெல்லாம் தேவையில்ல. நான் இன்னைக்கு ஃப்ரீ தான். நான் சுத்தி பார்த்துட்டு இருக்கேன். அவருக்காக வெயிட் பண்றேன்னு சொல்றாரு. அந்த டாக்டர் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. ஹீரோ வேற ஏதோ விஷயமா தான் இந்த அரசு வைத்தியர்களுக்கான அகாடமிக்கு வந்திருக்காரு. ஜின்சியாவும் சென்னை ஹீரோயினோட கிளினிக்கா தேடிட்டு இருக்காங்க. சென்னை ஹீரோயினோட பிசினஸ் நல்லபடியா போதா இல்லையானே தெரியல. கேபிட்டல் ரொம்ப பெரிய பிளேஸ். 2 மாசத்துக்குள்ள இங்க ஒரு இடத்த பிடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஹீரோயினோட கிளினிக்கை பத்தி யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு சொல்றான். ஜின்சியா அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. உனக்கு ஹீரோயினோட டேலண்ட பத்தி தெரியாதான்னு கேக்குறாங்க. சரி இருந்தாலும் கேபிட்டல்ன்றது ரூரனை விட ரொம்பவே டிஃப்ரெண்டான பிளேஸ்ன்னு சொல்றான். அந்த பக்கம் போன ஒருத்தர் கிட்ட ஹீரோயினோட கிளினிக்கை பத்தி கேக்குறான். அவரும் ஹீரோயினோட கிளினிக்கு வழி சொல்றாரு. சரி ஹீரோயினுக்கு இவ்வளவு திறமை இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்றான். 2 பேரும் ஹீரோயினோட கிளினிக்கு வந்துடுறாங்க. ஜிங்ஸியோ அவ இந்த கிளினிக்கை எப்படிதான் மேனேஜ் பண்றாளோ, இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் ரொம்பவே சோம்பேறித்தனமா இருக்காங்க. அவ எப்படிதான் இங்க பிசினஸ் பண்றாளோன்னு நினைக்கிறாங்க. அந்த ஒர்க்கர்ஸ் இவங்க 2 பேத்தையும் கவனிச்சுட்டு நீங்க தானே ஜெசியோல இருந்து வந்த ஜிங்ஸியோ அப்புறம் சென்னுன்னு கேக்குறாங்க. ஜிங்ஸியோ உங்களுக்கு எப்படி அது தெரியும்னு கேக்குறாங்க. அந்த ஒர்க்கர் ஹீரோயினை பாக்குறதுக்காக அதிகமான பீப்புள்ஸ் யாரும் இங்க வரமாட்டாங்க. ஹீரோயின் இன்னும் 1-2 நாள்ல நீங்க இங்க வந்துருவீங்கன்னு எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க. உங்களை ரிசீவ் பண்றதுக்காக எங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்கன்னு சொல்றான். சரி அவங்க அனுப்பின லெட்டர்ல என்ன கேபிட்டலுக்கு வர சொல்லி அவங்க பிராங்கா எதுவும் சொல்லவே இல்ல. அப்படி இருந்தா அவங்க எப்படி இதை கெஸ் பண்ணாங்கன்னு கேக்குறான். ஜிங்ஸியோ ஹீரோயின் எங்கன்னு கேக்குறாங்க. அந்த ஒர்க்கர் ஹீரோயின் ஹேண்ட்மல் டாக்டரா ஒர்க் பண்ண போயிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்னு சொல்றான். அப்போ அவங்க ஹீரோயினும் வந்துடுறாங்க. உங்களோட டிராவல்லாம் எப்படி இருந்துச்சு? சரி வாங்க உள்ள போய் பேசலாம்னு உள்ள கூட்டு போயிடுறாங்க. இப்போ புதுசா டாக்டர் ஃபெங்குன்றவரை காட்டுறாங்க. அவர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கப்போ ஒருத்தரை படுத்த படுக்கையே கொண்டு வராங்க. ஆனா அவன் கூட வந்திருக்கவெல்லாம் பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கான். டாக்டர் ஃபேங் இவன் ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்கான். ஆனா நீ ஏன் ஹாப்பியா இருக்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அவன் ஹீரோயின் இது ஒன்றும் சீரியஸான ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் நாங்க ஹாப்பியா இருக்கோம்னு சொல்றான். டாக்டர் ஃபேங் நீங்க ஹீரோயினோட கிளினிக்கு போயிருக்கீங்கல்ல அப்புறம் எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அவன் நீங்க இப்பெல்லாம் சொல்லக்கூடாது. ஹீரோயின் இது ஒன்றும் சீரியஸான விஷயம் இல்ல. உங்களால இவனை கியூர் பண்ண முடியும்னு சொன்னாங்கன்னு சொல்றான். டாக்டர் ஃபேங் பயங்கர கோவமா ஹீரோயின் அப்படிதான் சொன்னாளா? அவதான் என்னோட கிளினிக்கு வர சொன்னாளான்னு கேக்குறாரு. அதுக்கு அவன் ஆமா ஹீரோயின் தான் உங்களால இவனை கியூர் பண்ண முடியும்னு சொன்னாங்கன்னு சொல்றான். டாக்டர் ஃபெங்கோட அசிஸ்டன்ட் டாக்டர் ஃபெங் கேபிட்டல்ல எவ்வளவு ஃபேமஸான டாக்டரா இருக்காரு. ஹீரோயின் எப்படி அவரை சாதாரணமா மதிப்பிட போச்சு. அவர் கூட கம்பேர் பண்ற அளவுக்கு கூட ஹீரோயினுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்றான். டாக்டர் ஃபெங் அவனை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம இப்பவே ஹீரோயினோட கிளினிக்கு போவோம். இந்த பேஷண்ட்டுக்கு ஹீரோயினோட கிளினிக்லயே ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்னு சொல்றாரு. உடனே அந்த பேஷண்ட் ஹீரோயின் உயிரை காப்பாத்துற டாக்டராம். அவங்களோட ட்ரீட்மெண்ட் அளவுக்கு என்னோட டிசீஸ் ஒருத்தர் இல்லையா? நீங்களே எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றான். டாக்டர் ஃபெங் பயங்கர கடுப்பா உயிரை காப்பாற்ற முடியும் ஆனா டிசீஸை கியூர் பண்ண முடியாதா? இது ரொம்பவே அபத்தமா இருக்க. ஒரு டாக்டரால எப்படி இப்படிலாம் நடந்துக்க முடியும்? இன்னைக்கு அவகிட்ட நியாயமா பேசுறதுக்காக நானே உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோ அரச வைத்தியங்களோட அந்த அகாடமில எதையோ தேடிட்டு இருக்காரு. அப்ப அந்த பக்கம் யாரோ வரதை பார்த்துட்டு மறைஞ்சு நின்னுக்கிறாரு. இன்னைக்கு ஹீரோயினோட கிளினிக்ல ரொம்ப பெரிய ஷோ இருக்கு. நான் இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தா நான் கண்டிப்பா அதை போய் பாப்பேன்னு சொல்றான். அதுக்கு இன்னொருத்தன் நீ அங்க போகாம இருக்கதான் நல்லது. அப்பதான் யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வராதுன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயின் மறுபடியும் பிரச்சனையில மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறாரு. ஹீரோயின் ஜின்சியா கிட்டயும் சென்னுக்கிட்டயும் நீங்க இங்க வருவீங்கன்னு நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் இந்த கிளினிக் தான் நம்மளோட வீடுன்னு சொல்றாங்க. சென்னை நாங்க கேபிட்டலுக்கு வரணும்னு ஒரு தடவை தான் முடிவெடுத்தோம். ஆனா ஜெசியோல இருந்து கேபிட்டலுக்கு வர்றது ரொம்ப பெரிய பயணமா இருந்துச்சு. ஜின்சியோ இதை எக்ஸ்பர்ட்டே பண்ணலன்னு சொல்றான். ஜின்சியோ நீ பேசுறத பார்த்தா என்ன உனக்கு ரொம்ப நல்லா தெரியுன்ற மாதிரியே இருக்கேன்னு கேக்குறாங்க.
சென்னை கேபிட்டலுக்கு வர்ற வழியில அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நிறையவே நேரம் கிடைச்சிச்சு. நீதான் ஹீரோயின் அனுப்பின லெட்டரை மறுபடியும் படிச்சுட்டே இருந்தேன்னு சொல்றான். ஜின்சியா எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு, அதனாலதான் அந்த லெட்டரை படிச்சுட்டு இருந்தேன்னு சொல்றாங்க. ஹீரோயின் ஜின்சியா கிட்ட இங்க உங்களுக்கு புது லைஃப் கிடைக்கும், நீங்க எப்ப வேணாலும் நீங்க விரும்புறத உங்களால செய்ய முடியும்னு நான் நம்புறேன்னு சொல்றாங்க. ஜின்சியோ நீ என்ன நம்புறேன்னு கேக்குறாங்க. ஹீரோயின் கொஞ்சம் கூட தயங்காம ஆமான்னு சொல்றாங்க. ஜின்சியோ நான் அக்கௌண்ட்ஸ் புக் எதையாவது செக் பண்ணணுமா, உனக்கு ஏதாவது பிசினஸ் இருக்கான்னு கேக்குறாங்க. அப்போ அங்க வர சர்வன்ட் வெளியே பிரச்சனை நடக்குதுன்னு சொல்றான். ஹீரோயினும் என்ன பிரச்சனைன்னு பார்க்க வெளியே போறாங்க. அவங்க கூடயே ஜின்சியும் சென்னும் கூட போறாங்க. ஹீரோயின் வெளியே வந்து பார்த்தா அங்க நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க. டாக்டர் ஃபெங் அந்த பேஷண்ட் கூட அங்க வந்திருக்காரு. ஹீரோயின் கிட்ட நீ தான் டாக்டர் ஜூலிங்கான்னு கேக்குறாரு. ஹீரோயின் ஆமா நீங்களாம் இதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அங்க இருந்து ஒருத்தர் இவங்க ஒன்றும் டாக்டர் கிடையாது, இவங்க ஜஸ்ட் ஒரு ஹேண்ட்பேல் டாக்டர் தான் டாக்டர் ஃபெங்க கிட்ட சொல்றாங்க. ஹீரோயின் டாக்டர் ஃபெங்க கிட்ட கேபிட்டல்ல எலும்புகளை சரி செய்யறதுல முதல் இடத்துல இருக்கிறது நீங்க தானேன்னு கேக்குறாங்க. டாக்டர் ஃபெங்க பாயிண்ட்டுக்கு வா, நான் இங்க வந்ததே உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்காக தான். ஒரு டாக்டரா உனக்குன்னு சில மெடிக்கல் எத்திக்ஸ் எல்லாம் இருக்கணும். நீ எப்படி இஷ்டத்துக்கு உன்னோட பேஷண்ட்ஸை சூஸ் பண்ணலாம்? அது மட்டும் இல்லாம நீ ட்ரீட்மெண்ட் கொடுக்க விரும்பாத பேஷண்ட்ஸை யூஸ் பண்ணி மற்ற கிளினிக்கும் தொந்தரவு கொடுக்குறியான்னு கேக்குறாரு. ஹீரோயின் என்ன தொந்தரவுன்னு கேக்குறாங்க. டாக்டர் ஃபெங்க என்னால எல்லா விதமான நோயையும் குணப்படுத்த முடியும் நீ தான் சொல்லியிருக்க. உலகத்துல பல விதமான டிசீஸ் இருக்கு, என்னால இப்படி எல்லாரையும் குணப்படுத்த முடியும். அப்படி என்னால அவங்களை குணப்படுத்த முடியலன்னா நான் ரொம்ப பெரிய பாவி ஆயிடுவேன்னு சொல்றாரு. ஹீரோயின் நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலன்னு சொல்றாங்க. உடனே அந்த பேஷண்ட் கூட வந்துவேன் நீங்க அப்படிதான் சொன்னீங்கன்னு சொல்ல அங்க இருக்க எல்லாரும் ஆமா ஆமான்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் அந்த பேஷண்ட் கிட்டே போய் நான் இதுக்கு முன்னாடி உங்களை பாத்துருக்கேனான்னு கேக்குறாங்க. அட நான் தாங்க, நீங்க என்ன மறந்துருக்கலாம். நேத்து என்னோட ஒய்ஃப் கூட உங்களை என்னோட வீட்டுக்கு கூட்டு வந்து என்னை ட்ரீட் பண்ண சொல்லி கேட்டால, நீங்க கூட என்னோட டிசீஸ் உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒருத்தலன்னு சொன்னீங்களேன்னு சொல்றான். அவன் கூட வந்தவன் டாக்டர் ஃபெங்கால இதை குணப்படுத்த முடியும் நீங்க தானே சொன்னீங்கன்னு சொல்றான். டாக்டர் ஃபெங் இப்ப நீங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்கன்னு கேக்குறாரு. ஹீரோனுக்கு இவங்க யாரோ சொல்லிதான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சிருதா. ஹீரோனோட சவாண்ட் இதுக்கு முன்னாடி நாங்க உங்களை பார்த்ததே கிடையாது, யாரோ ஆர்டர் போட்டு தானே நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட தப்பெல்லாம் வெளிப்பட்டுருச்சுன்னு இப்போ நீங்க எங்களவே தப்பா பேசுறீங்களா? உங்களுக்குன்னு எந்த விதமான மெடிக்கல் எத்திக்ஸும் கிடையாது, நீங்களாம் டாக்டரா இருக்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் டாக்டர் ஃபெங்க கிட்ட பேசலான்னு போறாங்க. அந்த பிளேஸ்க்கு ஹீரோ என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டே வந்துடுறாரா. ஹீரோனோட சர்வன்ட் ஆப்வியஸா தெரியுது யாரோ சொல்லிதான் இவங்க வேணும்னே இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றா. ஹீரோ பிரச்சனை கொடுக்குறாங்களான்னு சொல்லி அங்க படுத்திருக்க பேஷண்டோட காலில் ஓங்கி மிதிக்கிறாரு. அவன் வலி தாங்காம பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறான். அவன் கூட இருந்தவங்க எல்லாம் ஹீரோவை அடிக்க வந்துடுறாங்க. ஹீரோ அவரோட பேரையும் அவங்க அப்பா பத்தி சொல்லி நான் உங்க எல்லாரையும் இந்த பப்ளிக் பிளேஸ்லயே கார்ட்ஸ் கிட்ட சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லட்டுமான்னு கேக்குறாரு. உடனே அவங்க எல்லாம் இது ஜஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிடுறாங்க. அவ்வளவு நேரமா பேஷண்ட் மாதிரி படுத்திருந்தவனும் பின்னாடியே எழுந்து ஓடிடுறான். ஹீரோயின் டாக்டர் ஃபெங்க கிட்ட சாரி உண்மை என்னன்றதை நீங்களே பாத்திருப்பீங்கன்னு சொல்றாங்க. அவர் பயங்கர ஷாக்ல அங்க இருந்து திரும்பி போறாரு. ஹீரோனோட சர்வன்ட் அவர் பண்ண தப்பா அவர் ஒத்துக்கவே இல்லைன்னு சொல்றா. ஹீரோயின் அதெல்லாம் தேவையில்ல, அவருக்குன்னு சில மெடிக்கல் எத்திக்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. சென் அவர் சரி நீங்க சொன்னா நீங்க தப்புன்னு நீங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி தானேன்னு கேக்குறான். ஹீரோ இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எதுவும் முழுசா சரியும் கிடையாது தப்பும் கிடையாது, வெவ்வேறு பொசிஷன்ல இருக்கவங்களுக்கு வெவ்வேறு ஒப்பீனியன் இருக்கும். டாக்டர் ஃபெங்க பொறுத்த வரைக்கும் அவரோட ஒப்பீனியன் சரின்னு சொல்றாரு. ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து, இங்கே எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேக்குறாரு. சென்னை நான் இங்க சுகர் கேண்டிஸை சேல் பண்றதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றாரு. ஹீரோயின் என்னோட கிளினிக்ல அக்கௌண்டன்ட்டும் ஷாப் கீப்பரும் இல்ல, நீங்க அதுக்கு ஒத்துக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. சென்னு ரொம்பவே ஹாப்பியா அதுக்கு ஒத்துக்கிறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் தனியா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்பனா இன்னைக்கு நடந்ததுக்கும் அரச வைத்தியர்களோட அகாடமிக்கும் சம்மந்தம் இருக்கதா நீ சொல்றியான்னு கேக்குறாங்க. ஹீரோ நீ டெங்குவான் ஃபேமிலி சேர்ந்தவங்கள குணப்படுத்தினது அரச வைத்தியரான டாக்டர் ஜியாங்க காயப்படுத்திருக்கோன்னு சொல்றாரு. ஹீரோயின் ஷாப் கீப்பரும் எனக்கு இதை ஞாபகப்படுத்தினாரு, ஆனா ஒரு டாக்டரா பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது என்னோட டியூட்டின்னு சொல்றாங்க. ஜீலிங் கிளினிக்னு போர்டை தொங்க விட்ட, இதனால சில பேர் கஷ்டப்படுவாங்கன்னு தெரிஞ்சும் நீ அதை பத்தி கவலைப்படலன்னு கேக்குறாரு. ஹீரோயின் அதை பத்தி எல்லாம் பேச வேணா, நீ வேற ஏதாவது கண்டுபிடிச்சியான்னு கேக்குறாங்க. ஹீரோ பிரின்ஸோட மேன்ஷனுக்கு டாக்டர் ஜியாங் தான் போயிருக்காரு. அதோட குறைபாடு அப்புறம் பிசிக்கல் வீக்னஸ்க்கான சில சிம்டம்ஸை ரெக்கவர் பண்ணிருக்காரு, சில காமனான டானிக்கையும் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காருன்னு சொல்றாரு. ஹீரோயின் அவரால் எப்படி இப்படிலாம் செய்ய முடியுது, இதனால அவனோட கண்டிஷன் தான் டிலே ஆகும், மெடிசன் எப்பவுமே கொஞ்சம் நச்சுத்தன்மையோட தான் இருக்கும், பேஷண்ட் தொடர்ந்து அந்த மெடிசனை எடுத்துட்டு இருந்தா அவனோட டிசீஸ் தான் சீரியஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஹீரோ டாக்டர் ஜியாங் புத்திசாலி, அவர் இதை செய்யறதுக்கு முன்னாடி எல்லா விதத்திலயுமே கன்சிடர் பண்ணிருப்பாரு. அவர் ரொம்ப பெரிய சாதனையெல்லாம் எதிர்பார்க்கல, ஆனா சில மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணணும்னு மட்டும் நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் பண்ற தப்புங்களாம் எம்பரரோட பார்வைக்கு போகும். இப்போ இருக்க எம்பரர் ரொம்ப பெரிய மனசு கொண்டவர்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாம ஜீராங் இறந்து போன எம்பரரோட பையன். ஜீராங் மட்டும் அடல்ட் ஆகி கிரவுன் பிரின்ஸா மாறி இருந்தா இப்ப இருக்கவர் எம்பரரா இருந்திருக்க மாட்டாருன்னு சொல்றாரு. ஹீரோயின் அப்பனா இப்போ ஜீராங்க ரீப்ளேஸ் பண்றது தானே ரொம்பவே முக்கியமானதுன்னு கேக்குறாங்க. ஹீரோ நானும் அப்படிதான் நினைக்கிறேன், அரச வைத்தியரான டாக்டர் சன் என் அப்பாவோட பழைய ஃப்ரெண்ட,
ஜீராங்காக டாக்டர் ஜியாங்கு பதிலா டாக்டர் சன்னை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம நம்பக்கூடிய அரச வைத்தியர் அவர் மட்டும்தான் சொல்றாரு. ஹீரோயின் தயவு செஞ்சு இந்த விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேக்குறாங்க. ஹீரோ இது பிரின்சஸ் ஜீலிங் விஷயமாச்சே, நான் நிச்சயமா அவளோட விஷயத்துல கவனம் செலுத்துவேன்னு சொல்றாரு. ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்றாங்க. ஹீரோ கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு, நீ ரொம்பவே பணிவோட எனக்கு தேங்க்யூ சொல்ற, அப்பனா ஜீராங் உன்னோட பிரதரான்னு கேக்குறாரு. ஹீரோயின் இப்பயும் உண்மையே சொல்லாம அவளோட பிரதர் எனக்கும் பிரதர் தான், இது என்னோட டியூட்டின்னு சொல்லிடுறாங்க. இப்போ புதுசா ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவளோட சர்வன் கிட்ட ஹீரோயினை பத்தி கேள்விப்பட்டு அவளுக்கு உண்மையிலேயே அவ்வளவு மெடிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கான்னு கேக்குறாங்க. சர்வன்ட் ஆமா எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறாங்க, அதோட அவங்க மிஸ்ஸஸ் லீயையும் குணப்படுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணு அப்பனா அவளால என்ன சீக்கிரமா குணப்படுத்த முடியலன்னு சொல்றாங்க. அவங்களோட வாய்ஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அந்த லேடி நீங்க கொஞ்ச நாளைக்கு மெடிசன் சாப்பிடுங்க, அதுக்கப்புறமும் எதுவும் கேட்கலனா நம்ம டாக்டர் கிட்ட போய் இதை பத்தி பேசலாம். ஆனாலும் நம்மளோட சார் சில நாளா இங்க வரல, நீங்க இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணு இப்போ போய் ஹீரோயினை கூட்டுவான்னு சொல்றா. சர்வன்ட்டும் அங்க இருந்து போறாங்க. சென்னையும் ஜின்சியோவையும் காட்டுறாங்க. சென்னை நீ அக்கௌண்ட்ஸ் புக் எல்லாம் பாத்துட்டியா, அது எப்படி இருக்கு, ஹீரோயின் ஏதாவது அதிர்ஷ்டம் பண்ணிருக்காளான்னு கேக்குறாரு. ஜின்சியோ இல்ல, ஃபர்ஸ்ட் அவகிட்ட அதிகமான பேஷன்ஸே கிடையாது, செகண்ட் அவ சேலரி கொடுத்தாங்கணும், டெய்லி தேவையான திங்ஸை வாங்கணும், ஃபுட்டுக்கு பே பண்ணணும், அதனால அவளுக்கு லாஸ் தான் ஏற்பட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சென் அதெல்லாம் முக்கியமே கிடையாது, இங்க பாத்தியா இதெல்லாம் ரொம்பவே ரேரான ஹெர்ப்ஸ், இது சாதாரணமான கடையில எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது, இதெல்லாம் பொக்கிஷம் மாதிரி, இதனால நிறைய பணம் சம்பாதிக்க முடியும்னு சொல்றாரு. ஜின்சியோ முட்டாள்தனமா பேசாத, இந்த ஹெர்ப்ஸுக்கு அவ்வளவு செலவாயிட போகுதுன்னு கேக்குறாங்க. சென் நான் வாங்கின செலவெல்லாம் பார்த்துட்டேன், இது 1000 சில்வர்ஸ் வரும், இது ரொம்ப பெரிய டீலிங்னு சொல்றாரு. ஜின்சியோ இந்த ரொம்ப பெரிய டீலிங்னால எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் நம்புறேன்னு சொல்றாங்க. சென் இதை நீ ஈஸியா எடுத்துக்கோ, நம்ம இப்போ உயிரோட இருக்கோம், ஆனாலும் நம்ம எப்பவுமே பிரச்சனையிலே தானே இருக்கோம், சில சமயம் பிரச்சனைகளை தவிர்க்கவே முடியாது, நாம பவர்ஃபுல்லா இருந்தோம்னா பிரச்சனையை பார்த்து பயப்பட வேண்டியதில்ல, இன்னைக்கு நடந்த விஷயத்த கூட நீ எக்ஸாம்பிளா எடுத்துக்கோ, அவங்க அவ்வளவு பிரச்சனை பண்ணியும் ஹீரோயினை அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்றான். அப்போ அந்த பிளேஸ்க்கு அந்த சர்வன்ட் ஹீரோயினை தேடிட்டு வந்திருக்கா. அவ சும்மா வரல, அவ கூட சில ஆளுங்களும் வந்திருக்காங்க. ஹீரோயின் அவங்க கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டு, உங்களோட மேடத்துக்கு சீரியஸான டிசீஸ் எல்லாம் கிடையாது, இந்த பிரிஸ்கிரிப்ஷன் கரெக்டா தான் இருக்கு, இதை எடுத்துக்கிட்டாலே இன்னும் சில நாள்ல அவங்க சரியாயிடுவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த சர்வன்ட் ஹீரோயின் கிட்ட நீங்களே வந்து பாருங்கன்னு சொல்றாங்க. ஹீரோயினோட சர்வன்ட் எங்களோட ஹீரோயின் சொல்றது உங்களுக்கு புரியல, உங்களோட மேடம் இந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல இருக்க மெடிசனை கொஞ்ச நாளைக்கு எடுத்துக்கிட்டாலே அவங்க சரியாயிடுவாங்கன்னு சொல்றான். ஆனா அந்த சர்வன்ட் ரொம்பவே அரகண்டா, யாராவது ஒருத்தவங்க ஹீரோயினை நம்மளோட பிளேஸ்க்கு கூட்டுவாங்கன்னு சொல்றான். அவ கூட வந்த ஆளுங்க ஹீரோயின் கிட்ட போறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நினைச்சுன்னு தெரிஞ்சுக்க நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.